ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலகட்டத்தில், இந்த சீசன்ல கிறிஸ்மஸ் கிறிஸ்துவின் பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதுதான் சால சிறந்தது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த ஆலய ஆராதனை தொடர்ந்து சில கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளும் நம்முடைய ஆலயத்தில் இருப்பதினாலே இப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் ஒரு ஏற்புடையதாக, அது காலத்திற்கேற்ற ஒரு செய்தியாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே அருமையான ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அவளுக்கு பிரயோத்திரமாக. தேவதூதன் அவளுக்கு பிரயோத்திரமாக. யாருக்கு பிரயோத்திரமாக? மரியாளுக்கு பிரயோத்திரமாக. மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு தான் தேவதூதன் மறு உத்தரவு சொல்லுகிறான். நான் புருஷனை அறியேனே, இது எப்படியாகும், எது எப்படியாகும்? அங்கே 31ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அவள் சொல்லுகிறார். நீ கர்ப்பவதி ஆவாள், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர். அப்பதான் சொல்றா, ஐயா நான் புருஷனையே அறியனே, எனக்கு எப்படி ஒரு குழந்தை உண்டாகும்? என்ன அர்த்தம்? திருமணமே ஆகலையே, அப்புறம் என்ன குழந்தை பாக்கியத்துக்கு? பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால பேர் விடுவாங்க அப்படின்னு தமிழ்ல சொல்ற பழமொழியை பார்த்துருப்பேன். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் விடுற, அது ஆனா பொண்ணான்னு தெரியாது, அதுக்குள்ள பேரை வச்சிருவாங்க. ஆனா இங்க கல்யாணமே ஆகல, ஆனா தூதன் சொல்றான், உனக்கு ஒரு குமாரன் பருவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Of course they were engaged but not yet married. அதுதான் உண்மை. இங்க அந்த வார்த்தையை கேட்ட பிறகுதான் மரியாள் தூதனை பார்த்து சொல்றா, ஐயா how is it possible, இது எப்படிங்க ஆகும்? அதற்கு அருமையான ஒரு டெஃபினிஷன் இந்த 35ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஹல்லேலூயா, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக. தூதன் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே 4 குறிப்புகள் இங்கே அருமையாக அடங்கியிருப்பதை பார்க்கிறோம். இது எப்படி ஆகும் என்று சொல்லுகிறியே, அதற்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன் என்று தான் இங்கே தேவதூதன் சொல்கிறான். The Spirit of God will come upon you. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி, the Holy Spirit will come upon you.
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அதுதான் முதலாடிய காரியம். The Holy Spirit will come upon you. இதற்கு உனக்கு திருமணம் ஆகியிருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இது மாம்சத்தினாலே இரத்தத்தினாலே வருகிற ஒரு குழந்தை அல்ல. இல்ல, the word became flesh. அதுதான் யோவான் சொல்லி இருக்கிறது. யோவான் 1:14 நீங்க வாசிக்கும் போது the word became flesh. எடுத்துட்டன வாசி. John chapter 1 verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போ இது மாம்சத்தினாலே இரத்தத்தினாலே உதயமாகிற குழந்தை அல்ல. இது எக்ஸ்க்ளூசிவ்லி கம்ப்ளீட்லி conceived by the Holy Spirit. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? நல்லா கரங்களை தட்டி. அதனாலதான் தூதன் சொல்றான், the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவி உன் மேல வரும். அம்மா, இதற்கு ஸ்பேம் வேண்டியதில்லை, எக்கு வேண்டியதில்லை. The Holy Spirit will come upon you. The divine. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சூப்பர் நேச்சுரல், த எக்ஸ்ட்ராடினரி. It is beyond the medical history, beyond the nature. இது எதிலுமே கம்பேர் பண்ற. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும். அடுத்த இரண்டாவது சொல்றான் தூதன், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் வரும். The power of the highest will overshadow you. The power. நல்லா கவனிங்க. அன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன்னு சொல்லும்போது அவங்க காத்திருப்பதற்காக எருசலேமில் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:8 நீங்க வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலனடைவீர்கள். இப்ப இங்க பாருங்க, அருமை அந்த கோஹெரன்ஸ் வருது பாருங்க. The Spirit, the Holy Spirit will come upon you. அந்த பரிசுத்த ஆவி மரியாளே உனக்குள்ள வரும். வந்த மாத்திரத்துல நீ பலனடைவாய். ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிலையிடும். That is the secret. How beautifully described here. பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும். அந்த கர்ப்பம் உதயமாகிறது. அது மாம்சத்துல இரத்தத்துல இல்ல, பரிசுத்த ஆவினால. காரணம், அங்க ஒரு பவர் கொடுக்கப்படுகிறது. அந்த பவர் உன்னதமானவருடைய பவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உன்னதமானவருடைய பலம். That power will come upon you. That power will come upon you. அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது அதை தொடர்ந்து தேவனுடைய பவர் உங்களுக்குள்ள வந்துருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நீங்க விட்டுறக்கூடாது. பரிசுத்த ஆவியை நீங்க பெறும்போது கர்த்தருடைய வல்லமை, the power of God automatically will overshadow you. உங்க மேல வந்துடும் பரிசுத்த ஆவி. அப்படிதான் ஆதி திருச்சபையில நடந்துச்சு. பரிசுத்த ஆவியை பெற்றாங்க, ஆண்டவருடைய பவர் வந்துச்சு. miracles, signs, wonders automatically will take place. ஒவ்வொன்றும் என்ன செய்து நடந்துச்சு. இதுதான் அதனுடைய ரகசியம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அதுதான் நீங்க மரியாளிடத்திலே தேவதூதன் சொல்கிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இரண்டாவது, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிலையிடும். அப்போ நீங்க நல்லா யோசித்து பாருங்க. இது மாம்சத்துல இல்ல, ரத்தத்துல இல்ல. இது மனுஷ வித்து இல்ல.
மனுஷியுடைய முட்டையும் இல்லை. இப்படிப்பட்ட இருக்கும்போது அது எப்படிப்பட்டதா இருக்கும்? பரிசுத்தம் உள்ளது. இட் இஸ் ஹோலி. ஏன் நம்ம பாடுறோம் ஹோலி 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 ஹோலிங்கிறோம்? கேருபீன்கள் சேராபீன்கள் ஹோலி ஹோலி ஹோலின்னு பாடுறாங்க. அந்த பரிசுத்தமானது என்ன? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு இருக்காங்களே. why? Because he is holy. He is purely conceived by the Holy Spirit. The power, the God's power. அதுதான் அந்த எம்பிரியோ, அதுதான் உருவானது. அதனால அது பரிசுத்தமானது. நல்லா புரிஞ்சுக்கணும். The very base, fundamental. பரிசுத்தமானது, பரிசுத்தமானது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், என் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே நம்ம அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அது மட்டும் இல்லை, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரிக்கிறார். ஆனா இவரை பற்றி அப்படி சொல்லல, அவர் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். அது பரிசுத்தமானது. இது மாம்ச விந்து, ஆனா அது பரிசுத்த விந்து. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக இந்த சத்தியத்தை ஆழமா மனதுல பதிச்சிடணும். பரிசுத்த ஆவி உண்மையில வரும். உன்னதமானவருடைய பலன் உன் மேல நிழலிடும். இந்த ரெண்டும் வரும்போது அது பரிசுத்தமானது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும். when we receive the Holy Spirit, we shall be strengthened. Our life will change. The unholy will go, the holiness will come. அசுத்தமானது நம்மை விட்டு போகும், பரிசுத்தம் நம்ம இடத்துல வரும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப அந்த பரிசுத்தமான தேவனை நாம் தரிசிக்கன்னா நம்மகிட்ட அந்த விதமான ஒரு பரிசுத்தத்தை அவர் நினைச்சாரு, எதிர்பார்க்கிறார். அதனால்தான் 1 பேதுரு 1:15-16 வாசித்து பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமா இருக்கட்டும். 4வதாக அதே பகுதியிலே இன்னொரு சத்தியத்தையும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்கள். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லிட்டு அது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. That holy one who is to be born will be called the Son of God. தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும். He is the Son of God. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவினாலே கர்ப்பம் தரித்து ஆண்டவருடைய பலத்தினாலே உருவாக்கப்பட்ட அந்த வித்து பரிசுத்தமானது. பிறகு அது தேவகுமாரனா இல்லாம எந்த குமாரனா இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. அவர் கடவுளாக தான் இருக்க முடியும். He is God. He is God, the Son of God. தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன். அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஆழமா சொல்றோம், He is the only God. He is the only God. ஏன்னா அவருடைய பிறப்பிலே அங்க ஸ்ட்ராங்கா இருக்குது, அவருடைய இறப்பிலையும் இருக்குது, அவருடைய உயிர்த்தெழுதலையும் இருக்குது. It is a historical and universal truth. No one can deny it. No one can deny it. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனுடைய குமாரன். அப்போ இந்த தேவனுடைய குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குமாரன். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அந்த குமாரன் தான் தேவகுமாரன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நமக்காக கொடுக்கப்பட்ட தேவகுமாரன். அவரை என்ன பண்ணணும்? நாம் ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும்,
ஏற்றுக்கொள்ளணும். அதுதாங்க கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்மஸ். எனக்காக வந்த தேவகுமாரனை, எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த தேவகுமாரனாகிய இந்த பாலகனை நான் ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த பண்டிகை வந்து போயிட்டு இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து போயிட்டு இருக்குது. ஆனா நாம் அதை உண்மையாய் அர்த்தத்தை உணர்ந்து இந்த ஆசரிப்பு நமக்குள்ள இருக்கிறதா, அதை தான் நாம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஆசரிப்பு நமக்குள்ள இருக்குதா? தேவகுமாரனாய் எனப்படும். இன்னொரு வசனத்தை வாசித்து 32ஆம் வசனம், அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் இந்த தேவகுமாரனுடைய காரியத்தை அதை திருப்பியும் அதில் ரெப்பிட்டேஷனை பார்க்கணும். லூக் 1:32. அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார். He will be great. அவர் பெரியவராய் இருப்பார். இதை சொல்லியிருக்கப்போ பெரியவராய் இருப்பார், பெரியவராய் இருப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சமயத்தில் ஒரு கார் இப்போ முன்னால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்து பார்த்தேன். பெரியவர் அப்படின்னு எழுதியிருந்து, ஒரு பெரியவர் அப்படின்னு அதில் எழுதியிருந்து. ஒருவேளை இந்த கான்செப்டில் தான் அந்த ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாங்களோ அப்படின்னு என் மைண்டில் ஒரு தாட் வந்துச்சு. அவர் பெரியவராய் இருப்பார். He will be great. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய, இதுதான் தேவகுமாரன், சன் ஆஃப் காட். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 35ஆம் வசனத்துல உன்னதமானவருடைய குமாரன். அப்போ இவரை விட ஒரு பெரிய ஆளு உலகத்துல கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாலே இல்லை, இனிமே வரப்போறதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரப்போறது இல்லை. அதனாலதான் அடுத்த வாசி, தொடர்ந்து வாசி. கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அடுத்தது, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அவருடைய ராஜ்யத்திற்கு there is no end for his kingdom. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா. there is no end for his kingdom. அதனாலதான் அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் உன்னதர், அவர் மேன்மை உள்ளவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த பேசின இந்த சத்தியத்தை நல்ல மனதில் உள்வாங்கிக் கொள்ளுவோம். இயேசுவின் பிறப்பு ஏதோ ஒரு சாதாரண காரியமாக நீங்க நினைச்சிடக்கூடாது. மரியாள் கேட்கா, இது எப்படியா ஆகும்? மனுஷ மூளையில் ஆகாது, மனுஷ சிந்தனைக்குள்ள முடியாது, மனுஷ முயற்சியில நடக்காது. அதுக்கு தான் சொன்னாரு, தூதன் அவளுக்கு பிரயோத்தனமாக பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும். The Holy Spirit will come upon you. இதான் முதல்ல. அப்போ பரிசுத்த ஆவினாலே கர்ப்பம் தரிப்பாள். மாம்சத்துள்ள இரத்தத்துல இல்லை இது. இரண்டாவது, உன்னதமானவருடைய பலன் உண்மையில என்ன நடக்கும்? The power of the most high, the power of God. மூன்றாவது, இந்த ரெண்டு வரும்போது அந்த வித்து பரிசுத்த வித்தாய் மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹோலி, ஹோலி. பரிசுத்தமா இருக்கிறனாலதான் அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் தேவகுமார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார் சொல்லி இருக்குது. His kingdom never be ended. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது, முடிவே இராது. முடிவில்லாத ராஜ்யம், not only on this earth but is in heaven. He is the king and he is the king of kings and the lord of lords, the most highly exalted one. How wonderful God we have. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த செய்தியோடு கூட கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு பரிசுத்த ஆவி எல்லாருக்கும் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். Our God is ready to pour out his spirit upon each and everyone. He is willing, but are you prepared to receive the Holy Spirit? That is very important. Are you ready? Are you prepared?
லெட் யூ இட். நீங்கள் தான் இதை யோசிக்கணும், நீங்கள் தான் யோசிக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த பரிசுத்த ஆவி வரும்போது அவருடைய பலமும் உனக்கு சேர்ந்து வருது. மறந்துடாத, மறந்துடாத. ஆமா, அவருடைய பலன் உனக்கு வருது. பலவீனமான உன் சரீரமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஆண்டவருடைய பலன் உன் கூட சேர்ந்து வருது. உனக்கு இந்த பரிசுத்த ஆவியும் பலமும் அவருடைய பலமும் உனக்குள்ள இருக்கும்போது ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுப்பது உறுதியா இருக்கிறது. நீ தேவகுமாரனுடைய குமாரனாக குமாரத்தியாக மாறி விடுகிறார். ஹல்லேலூயா. You will become the son and daughter of the Son of God. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? தேவனுடைய குமாரனின் குமாரர்களாக குமாரத்திகளாக நீங்க நினைச்சீங்க மாறிவிடுகிறீர்கள். பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த சத்தியத்தை உங்க மனதில் நல்லா பதித்து கொண்ட ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும், உங்க பலன் எனக்கு வேணும், பரிசுத்த வாழ்க்கையை தாங்க, உங்க பிள்ளையா மாற்றுங்க. கேளுங்க. Christmas will come and go, but what about your life? Just you think it. The same day will come again, will never come again. The same day will never come again. இதே போல ஒரு நாள் இன்னொருக்கா வரும்னு நம்ம கேட்க முடியும். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக தான் வந்துட்டு இருக்கோம். ஆனா யூட்டிலைஸ் த டைம், அந்த ரிடீமிங் த டைம் என்று சொல்வார்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்கள்ல என் வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்குன்னா உங்களுடைய ஆவி எனக்கு தாங்க, உங்க பலனை தாங்க, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை தாங்க, உன் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கன்னு கேட்பீங்களா? லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஓ த ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பிசாசு அதிகமா பயப்படுறதே நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்த்து தாங்க பயப்படுவான். ஆமா, நீ சத்தம் போடுறதுனால ஆர்ப்பாட்டம் பண்றதுனால அவன் ஓடிட மாட்டான். அது நெவர். இஃப் யூ ஹாவ் த ஹோலினஸ், த ஹோலி லைஃப், he will tremble before you. உன் முன்னால நடுங்குவான் அவன். அதனால்தான் அந்த பரிசுத்தமான தேவன் வந்து வரும்போது லேகியோனால நிற்க முடியல. You are shouting like anything. You are the Son of the Most High. Why did you come here? ஏன் இங்க வந்திரு, ஏன் இங்க வந்திரு? கூச்சலிட்டான், கூச்சலிட்டான். The holiness is very important. Yes, அந்த பரிசுத்த வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ளனா இந்த பரிசுத்த ஆவி வேணும். அதை தொடர்ந்து ஆண்டோடைய பலன் உனக்குள்ள வரும். ஐயா, எவ்வளவு தெரியுமா? இந்த அருமையான சத்தியத்தை நல்ல மனதில் பதிஞ்சிக்க. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உனக்கு வித்தியாசமா போதிக்கிறார் ஊழியக்காரன் மூலமாக. கிருபை நாட்கள் சீக்கிரமா எடுபட்டு போறோம். இதே போல சத்தியத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு காலங்கள் ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு தெரியல. திறவுண்ட வாசல் அடைபடும் ஒண்ணு நீ வரணும். அதமைக்கு பரிசுத்தமான தேவன். Thank you, Jesus. Thank you, Jesus. கேப்பீங்களா? அவருடைய குமாரன் குமாரத்தி என்று நீ சொல்லணும்னா நீ பரிசுத்தமா இருக்கணும், இல்லைன்னா முடியாது. எல்லாமே அந்த சென்டர் பாயிண்ட் தான். How is it possible? Yes, it is possible. நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய துரோகியா இருக்கேனே, ஆண்டவரை மறந்து தூரமா போனவனா இருக்கிறேனே, இது எப்படியா ஆகும்? எனக்குள்ள ஒரு பரிசுத்த வாழ்க்கை. அதுக்கு தானே ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்னிடத்துல வரும்போது என் பலனும் சேர்ந்து வரும்,
I will help you. நான் உன்னை பலப்படுத்துவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பவுல் சொல்றது போல he will help you. He will help you. அவர் உனக்கு உதவி செய்வார். இன்னைக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கை கேப்பிலா, பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே, இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அருமையான ஒரு பழைய பாடல் பாடுமா. துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எத்தனை பேர் இந்த பாட்டை பாடும்போது உண்மையா உணர்ந்து பாடியிருக்கா? கொஞ்சம் யோசித்து பாரு. அருமையான வரிகள் ஐயா. தேவ மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வரிகளை பாருங்க. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். என் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதும். உணர்ந்து பாடுவோமா? அர்ப்பணித்து பாடுவோமா? நீ உண்மையா அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக பரிசுத்தமானது உனக்குள் இருக்கிற பரிசுத்தமானது, உனக்குள் இருக்கிற பரிசுத்தமான அந்த தேவன் உன்னையும் பரிசுத்தப்படுத்துவா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், சுதந்தரித்துக்கொள், சுதந்தரித்துக்கொள். தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடல் வழியாக உங்களை அர்ப்பணியுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டை. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டை. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எல்லாரும் சேர்ந்து என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே, யுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. எஸ் லார்ட். அருவியே, எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகின்றே. மனம் நொந்து மருளுகின்றே, பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே, யுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. அருவியே, யுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. எல்லாரும் சேர்ந்து அருவியே, யுவேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். உனக்குள் இருப்பது பரிசுத்தமானது.
தேவனுடைய குமாரன் என்னப்படும். அவர் பெரியவராய் இருப்பார். அவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு நாள் முடிவு இருக்காது. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க? How many of you want the Holy Spirit? எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே I need it Lord, எனக்கு தேவை, என்ன நிரப்புங்க கேளுங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போதுதான் அவருடைய பலன் உனக்குள்ள வரும். பலம் அப்பதான் உனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை துவங்கும். எத்தனை பேர் நீங்க உண்மையா கேட்கறீங்களோ உங்களுக்காக மட்டும்தான் நான் ஜெபம் பண்ண போறேன். If you ask honestly and sincerely, this prayer is going to for them only. Thank you Jesus. Hallelujah. You may be watching from your home through this YouTube channel, but Lord bless you also. When you pray sincerely and honestly, the Lord will hear the prayers and grant you the holiness for your successful life. Thank you Jesus. அப்பா பிதாவே, யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருந்தும் ஒருவேளை யூடியூப் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்க்கும்போது இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உண்மையா ஆண்டவரே பரிசுத்தத்திற்காக கெஞ்சி இந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும், உங்களுடைய ஆவியை ஊற்றும் பலனை தாரும், உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றும் என்று கேட்கிற பிள்ளைகளை மாத்திரம் நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless them Lord, bless them. அவர்களை மாத்திரம் இப்பொழுது நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் மீது மாத்திரம் உடைய கரக்கன் இருப்பதாக சுவாமி. நல்ல தீர்மானங்களை எடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா. உடைய கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக ஆசீர்வதியும் அப்பா. இன்று முதல் தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு மீதும், ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மீதும், உண்மையா ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆவியின் அபிஷேகமும் உம்முடைய பலமும் இறங்கி வரட்டும். எல்லா பலவீனங்களும் விலகட்டும், சோர்வுகள் விலகட்டும், கர்த்தருடைய வல்லமை அவர்களை விடுவிக்கட்டும், அபிஷேகம் அவர்கள் மீது நிழலிடட்டும், ஆவியானவருடைய அருள்மலை பொழியட்டும் அப்பா. ஆசீர்வதி மாட்டவரே. என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறார்களோ அவருடைய மன்றாட்டுகளை கேட்டு நீர் ஓர் அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. கிருபை மாத்திர கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மெய்யாகவே இந்த ஆண்டு உம்முடைய பிறப்பின் பண்டிகையை அர்த்தமுள்ள பண்டிகையாக ஆசரிக்க கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் செலிப்ரேட் பண்ண பரிசுத்தமாய் இந்த பண்டிகைகளை நாங்கள் ஆசரிப்பதற்கு உங்க கிருபையும் உங்களுடைய சாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின்